கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஒரு ஆண்டு கடந்து போய்விட்டதா என்று சொல்லி நான் பின்னோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த ஆண்டு முழுவதுமாய் மனமகிழ்ச்சியும் சந்தோஷமாய் இருந்தது. இந்த சேவா பாரத்தினுடைய வேதாகம இந்த கல்வியிலே நாங்கள் கலந்து கொண்டு அநேக ஆசீர்வாதங்களை பெற்றோம். வேதாகமத்தில் உள்ளே இருக்கிற உள்ளான கருத்துக்களை அருமையான தாசர்கள் வந்து சொல்லுவார்கள். அருமையான தாசர்கள் வந்து சொல்லுகிற போது புரியாத கருத்துக்களை தெரிந்து கொள்ளுகிற போது அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். அற்புதமாய் இந்த ஆண்டு முழுவதுமாய் சத்தியத்தில் கடக்கும்படியாக செய்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இதை நடத்தும்படியாக செய்த அருமையான தாசருக்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் இருக்கு. ஏன்னு சொன்னால், நின்று பேச தகுதி இல்லாத என்னை தேவன் தகுதிப்படுத்தி நிறுத்தியிருக்கிறார் என்று சொன்னார். தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லாதபடி இந்த சேவா பாரத்தினுடைய நிர்வாக தலைவருக்காக நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி கூற சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கிறோம். அருமையான சிரஞ்சீவி ஐயா அவர்களையும் கமலாம்மா அவர்களையும் நாங்கள் நினைவு கூற கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த தேசம் எங்கும் எங்களை போல சத்தியத்தை தெரியாத எத்தனையோ பேர் சத்தியத்தில் அறிந்து கொள்ளும்படியாக வழிவகுத்து கொடுத்த அருமையான அவர்களை 100 ஆண்டுகள் அவர்கள் இந்த இந்திய தேசம் முழுவதுமாய் அவர்கள் இதுபோல போதர்களை சத்தியத்தை கற்றுக்கொள்ளும்படியான வழிகளை வகுத்து கொடுத்த அவர்களையும் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அருமையாய் இந்த ஆண்டு முழுவதுமாய் சந்தோஷமாய் ஊக்கம் கொடுத்த அவர்களுடைய எங்களுக்கு வந்த அருமையாய் அவர்கள் ஊக்கமாய் கொடுத்த தொகையை நாங்கள் ஊழியத்துக்காக செலவு செய்தோம். எங்களுடைய எத்தனையோ காரியங்கள் அது நற்காரியங்களாய் நடந்தது என்று சொல்லியெல்லாம் நான் சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். அது நிமித்தமாக இந்த ஆண்டில் சென்ற ஆண்டில் ஆரம்பத்தில் திருப்பிள்ளைகளுடைய வேதாகம பயிற்சி நடத்தும்படியாய் அந்த ஊக்கத்தொகையை வைத்து நான் செய்தேன். எனக்கு ரொம்ப பேரின்பமாக இருந்தது. அருமையாய் நாங்கள் 10 பேர் படித்தோம். 10 பேரும் சந்தோஷமாய் இந்நாளிலே நாங்கள் சேர்வோம் என்று சொல்லி சிந்தித்தோம். ஆனால் 23ஆம் தேதி எங்களை விட்டு அருமையாய் உடன்பிறவாய் சகோதரர் இயேசுபாதம் பாஸ்டர் அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள் என்று சொல்லி செய்தியை நான் விடிய காலையில் செல்லிலே நான் பார்த்தபோது வேதனைப்பட்டேன், கண்ணீரோடு கலங்கினேன். ஏன் சொன்னால் அதை சொல்லவும் நான் இந்த நேரத்தில் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். இது போல தான் பக்கத்தில் தான் உட்காருவார் கிளாஸில். அவர் அருமையாக போதகர் எடுப்பாங்க. கிளாஸ் எடுக்கிறவங்கள அவர் கிராஸ் பண்ணி கேள்வி கேட்பார். ஐயா இது எப்படி, அது எப்படி, அது எப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறது எல்லாம் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அவர் கேட்குறது ரொம்ப இன்பமாகவும் இருக்கும் என்று சொல்லி நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டவர். அவ்வளோ வாஞ்சியோடு கர்த்தருடைய பணியில் இருந்த ஒரு மனுஷர் எங்களை விட்டு கடந்தார் என்று சொல்லி வேதனையோடு நாங்கள் இந்த நேரத்தில் கூடியிருக்கிறோம் என்று சொல்லி சொல்ல கடமைப்பட்டவராக இருக்கிறேன். இந்த நாளை ஆயத்தப்படுத்தி பண்ணும்படியாக கொடுத்த அருமையான இந்த சபை போதகருக்காக இதை நடத்தும்படியாக செய்த எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிளாஸ் எடுத்த ஒவ்வொரு டீச்சருக்காக நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கிறோம். எங்களுடைய அருமையாய் இந்த நாளிலே வந்து எங்களுக்கு பட்டமளிக்க வந்திருக்கிற அருமையான தாசர்களுக்காக நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். என்னுடைய சாட்சி நான் முடிக்கிறேன். அருமையான போதகர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த ஒரு வேதனையோடு நாங்கள் 9 பேராய் நாளிலே நாங்கள் கூடியிருக்கிறோம். 10 பேராய் இருக்க வேண்டும். அந்த ஒரு ஜீவன் இல்லை என்று சொல்லி மன கஷ்டங்களை தவிர மீதி எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. அதோடு நாங்கள் சொல்ல ஒரு கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். இந்த ஆண்டு முழுவதுமாய் எங்களுக்கு போசிப்புக்குள் வழி நடத்தின அருமையான ஐயம்மாவை நாங்கள் நினைவு கூற வேண்டும். அவர்கள் ஒரு நாளும் எங்களை, அதாவது ஆகாரங்கள் வந்து ஆவிக்குரிய ஆகாரம், சத்தியத்துக்குரிய ஆகாரமும் ஆவிக்குரிய ஆகாரமும் ரெண்டுமே வந்து இந்த இடத்துல ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. ரொம்ப அதை தான் நான் சொல்கிறேன், இந்த ஆண்டு கடந்து போய்விட்டதே என்று சொல்லி
அந்த அளவுக்கு நாங்கள் சத்தியத்தையும் கற்றுக்கொண்டோம், வேதத்தையும் கற்றுக்கொண்டோம், சரீர பிரகாரமான ஆகாரத்தையும் அருமையான ஐயாமா அவர்கள் நல்ல போஷித்தார்கள் என்று சொல்லி நான் சொல்ல கடமைப்பட்டு என்னுடைய சாட்சியை நான் முடிக்கிறேன். நாங்கள் பேசின வார்த்தைகள் எல்லாம் 100க்கு 100 தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.